ஹலோ கைஸ், நான் ரமணி. இதை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா டப்பா முழுசா காலி ஆயிடும். மிக்சர்னு சொன்னா காரம் தான் வரும், ஆனா இது ஸ்வீட் மிக்சர். இதை 10 நிமிஷத்துல செய்யலாம். பார்க்கலாமா எப்படி பண்றதுன்னு? ஒரு கப் அவல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சலிச்சு எடுத்துக்கிறேன். இதுல மண் இருக்கும், அதுக்காக தான். இதோ பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி எண்ணெய் சூடானதும் அந்த சளிச்ச அவலை இதுல போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அவல் நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் அதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். அதை கையில எடுத்து உடைச்சோம்னா இந்த மாதிரி நல்லா தூள் ஆகணும். அந்த அளவுக்கு அவல் நல்லா பொரிஞ்சிருக்கணும். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதுல எந்த வேலையுமே இல்ல, வறுக்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். இதையும் அதே பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். அதே மாதிரி வேர்க்கல்லையும் ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். அதையும் அது நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதையும் அப்படியே பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இதுல கொஞ்சமா பாதாம் எடுத்திருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கிறேன். அதோட முந்திரியும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரலும் வறுத்து எடுத்துக்கலாம். அதோட கருப்பு உலர் திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுல நீங்க வேற என்ன நட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நட்ஸ் வேணானாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. நட்ஸ் சேர்த்தனா இன்னும் கொஞ்சம் ரிச் டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கு தான். திராட்சை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா மட்டும் வறுத்துக்குங்க, ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். அவ்வளவுதான். ஏற்கனவே வறுத்து வச்சது கூடவே இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல சர்க்கரையை பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். அப்பதான் அந்த சர்க்கரை எல்லா பக்கமும் நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். உங்களுக்கு இன்னும் இனிப்பு டேஸ்ட் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பவுடர் சுகரை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஸ்வீட் மிக்சர் ரெடி. பேக்கரியில கூட கிடைக்காத ஹோம்மேட் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இது 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம், கெட்டு போகாது. அடிக்கடி ஸ்நாக்ஸ் பண்ண டைம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி 1 வாரத்துக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பார்த்துக்குங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.